Hi students, Unit 8, Exercise 8.4, fifth problem. The probability of happening an event A is 0.5. So A மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. Probability of happening of event A is 0.5 கொடுத்தால P of A value is 0.5 and that of B is 0.3. சரி அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம் probability of B என்னது 0.3 கொடுத்துட்டாங்க. If A and B are mutually exclusive event. So A, B mutually exclusive event கொடுத்துட்டாங்க. ஆல்ரெடி சொல்லியிருக்க mutually exclusive event என்ன எடுத்துக்கணும் A intersection B 0வா இருக்கணும். Then find the probability that neither A nor B happened. ஸோ நெய்தர்னாரும் இல்லைன்னு தான் அர்த்தம், நார்னாலும் இல்லைன்னு தான் அர்த்தம். ஸோ அப்போ நெய்தர் ஏ நார் பின்னா ஏவும் இல்லை பியும் இல்லை. ஸோ இல்லைனாலே நம்ம எந்த மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், பார் தான் யூஸ் பண்ணோம். ஸோ அப்போ ஏபி ரெண்டுமே இல்லைன்னும் போது நம்ம எப்படி யூஸ் பண்ண சொல்கிறேன். ஸோ நான் கிவன் ஃபுல்லாக முதல்ல எழுதிட்டேன். P of A 0.5, P of B equal to 0.3 and P of A intersection B equal to 0. ஏன்னா நமக்கு என்ன கொடுத்துட்டாங்கன்னா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் கொடுத்துட்டாங்க. அப்போ A intersection B 0 நம்ம எழுதிட வேண்டியதான். ஃபைன் நெய்தர் ஏ நார் பி. ஸோ நான் இப்போ எப்படி எழுதுனா நாட்டும் இல்லை பார் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன். ஏவும் இல்லை பியும் இல்லைன்னும் போது மொத்தமாக நம்ம என்ன பண்ணோம் சேர்த்து தான் பார் பண்ணணும். இந்த மாதிரி நெய்தர் ஏ நார் பி ஒரே டைமில் சொல்லும் போது ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் பார் பண்ணணும். ஸோ நான் ஏன் இந்த இடத்துல யூனியன் யூஸ் பண்ணியிருக்கேன்னா ஆல்ரெடி இன்டர்செக்ஷன் 0ன்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் நான் யூனியன் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படிலாம் நம்ம என்ன பண்ணிருக்கலாம் இன்டர்செக்ஷனை பற்றி யோசிச்சிருக்கலாம் அந்த கொஸ்டினில். ஆனால் இன்டர்செக்ஷன் 0 கொடுத்துட்டாங்க, அப்போ நம்ம யூனியன் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், பார்னாலே நமக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் பிளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் இ பார் ஈக்குவல் டு 1. ஸோ இது பார் இ பார் ஈக்குவல் டு 1. ஸோ அதே தான் நம்ம ஆல்பபெட்டிக் ஈக்கு பதிலாக ஏ யூனியன் பி த ஹோல் பார் ஈக்குவல் டு 1ன்னு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இ பார் நம்ம கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்ன தெரியணும், இ வேல்யூ தெரியணும். அதே மாதிரி தான் இங்கே ஏ யூனியன் பி த ஹோல் பார் கண்டுபிடிக்கணும். முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும், ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கணும். ஸோ P of A, P of B, P of A intersection B equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை யூஸ் பண்ணால் நமக்கு என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும் பாருங்க. சொல்யூஷன் இந்த கிவன் வேல்யூஸ்லாம் யூஸ் பண்ணி ஃபார்முலா P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. ஸோ P of A union B equal தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. P of A வேல்யூ 0.5 ப்ளஸ் P of B வேல்யூ 0.3. ஸோ இந்த ஃபுல் வேல்யூ 0 தான், அது நம்ம எழுதவே தேவையில்லை. ஸோ அப்படியே விட்டுட்டேன். ரெண்டுமே அடிஷனல் தான் இருக்குது. டெசிமல் பார்ட் 0.5 0.3 ஆட் பண்ணுங்கள். டெசிமல் என்னும்போது டெசிமல் மட்டும் தான் ஆட் பண்ணும். 5 + 3 8 0.8 தான் நமக்கு ஆன்சரு. ஸோ அப்போது P of A union B equal நமக்கு என்ன தெரிஞ்சிடுச்சு 0.8ன்னு தெரிஞ்சிடுச்சு. ஆனால் கொஸ்டினில் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, P of A union B the whole bar. ஸோ அப்போ நான் ஃபார்முலாவை இந்த E plus E bar equal to 1ன்னு இருக்கலாம், அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண நான் போட போகிறேன். அதே மாதிரி தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஈக்கு பதிலாக P of A union B plus P of A union B the whole bar equal to 1. சேம் அதே தான். ஈக்கு பதிலாக A union B the whole bar யூஸ் பண்ணுறேன். A union B வேல்யூ நமக்கு என்ன தெரியும் 0.8 plus P of A union B the whole bar equal to 1. So P of A union B the whole bar equal to 1. இந்த ப்ளஸில் இருக்கிறது உட்காரும்போது என்ன ஆகும், மைனஸ் ஆகும் 0.8. P of A union B the whole bar equal to 1ன்றது டெசிமல் பார்ட், இன்டீஜர் பார்ட். அதுக்கு டெசிமல் பார்ட் இல்லை, 0 போட்டாச்சு. 0ன்றது இங்கே இன்டீஜர் பார்ட், டெசிமல் பார்ட் 8. ஸோ 0 பாரோ பண்ணுங்க 10 மாறிடும். அப்போ இங்கே 0 மாறிடும். 10ல் 8 போயிடுச்சு, நமக்கு என்னது 2. ஸோ ஆன்சர் 0.2. ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. P of A union B the whole bar equal to 0.2. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. 2 dice are rolled once. ஸோ 2 dice நம்பர் நமக்கு தெரியும். 36 sample space ஆல்ரெடி சம்மில் பார்த்துருக்கோம், அதை தான் யூஸ் பண்ணோம். Find the probability of getting an even number on the first dice or the total number of face sum 8. ஸோ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. Find the probability of getting an even number on the first dice. ஆல்ரெடி இது மாதிரி உங்களுக்கு ஒரு சம்மு கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைஸில் என்ன இருக்கணும், ஈவன் நம்பர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆர்
ஸோ நமக்கு ஆல்ரெடி சப்டிவிஷன் 1-2லேயே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8.3ல இந்த மாதிரி சம் கொடுத்துருக்காங்க. அப்போ 6 போது நம்ம என்ன பண்ணோம், ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணி போட்டுப்போம். இந்த இடத்துல நமக்கு ஃபார்முலாஸ் இருக்கிறதால நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் போகணும். இந்த ரெண்டு வேல்யூஸையும் கண்டுபிடிச்சி நம்ம ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு சம் பார்க்கும்போது தெரியும். சப்டிவிஷன் 1, 2, 3 கொடுத்தா தான் அது 8.3 மாடலில் அந்த 2 ஃபார்முலா தான் யூஸ் பண்ணும். இதுவே நம்ம சப்டிவிஷன்லாம் கொடுக்காம ஸ்ட்ரெயிட்டாக சென்டரில் 6ன்னு கொடுத்தாங்கன்னா நம்ம 8.4 ஃபார்முலா மெத்தடில் தான் போடணும். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு 2 கான்செப்ட் இருக்கணும், இல்லைன்னா 3 கான்செப்ட் இருக்கும். இங்கே எத்தனை கான்செப்ட் இருக்கு பாருங்க. கெட்டிங் அன் ஈவன் நம்பர் ஆன் த ஃபர்ஸ்ட் டைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டைஸ்ல ஈவன் நம்பர் இருக்க மாதிரி ஃபர்ஸ்ட் ஒன் கண்டுபிடிக்கணும். அடுத்து செகண்ட் கான்செப்ட் பாருங்க, டோட்டல் ஆஃப் ஃபேஸ் சம் இஸ் 8. ஸோ டோட்டல் ஆஃப் ஃபேஸ் சம் இஸ் 8. ஸோ ஃபேஸ்ன்னு கொடுத்தவொடனே நீங்கள் குழம்பிடுவீங்க, அதெல்லாம் எதுவுமே இல்லை கிடையாது. டோட்டல்னும் போது அடிஷன் தெரிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் சம்முன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு ஆட் பண்ணால் என்ன வரணும், 8 நம்பர் வரணும். இது ரெண்டுத்தையும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஏன்னு ஒரு ப்ராபபிலிட்டி நமக்கு தெரியும், பின்னு ஒரு ப்ராபபிலிட்டி தெரியும். ஸோ இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் போட போகிறோம். இதுதான் நம்மளோட சாம்பிள் ஸ்பேஸு. 1,1லேருந்து 6,6 வரைக்கும் 2 டைஸ்னா இந்த மாதிரி தான் எழுதணும். சாம்பிள் ஸ்பேஸ் 36ன்னு நமக்கு தெரியும். இதுதான் நீங்கள் சாம்பிள் ஸ்பேஸாக முதல்ல என்ன பண்ணிக்கணும், சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். ஸோ நமக்கு 2 கான்செப்ட் இருக்குது கொஷினில். ஃபஸ்ட்டு ஒன்று நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லெட் ஏ பி ஏ ஈவன் நம்பர் ஆன் த ஃபர்ஸ்ட் டைஸு. ஸோ ஃபஸ்ட்டு டைஸில் நமக்கு ஈவன் நம்பர் இருக்கணும், அவ்வளோதான், வேறு எதுவுமே நமக்கு கிடையாது. ஃபஸ்ட்டு நம்பர் நமக்கு என்னவா இருக்கணும், டைஸில் ஈவன் நம்பராக இருக்கணும். ஸோ ஈவன் நம்பர் பார்க்கும்போது நமக்கு ஃபஸ்ட்டு ஒன்று எது வரும் பாருங்க, 2 ஸ்டார்டிங் இருக்கிறது எல்லாமே ஈவன் நம்பர்ஸ், 4 ஸ்டார்டிங் இருக்கிறது எல்லாமே ஈவன் நம்பர், 6 ஸ்டார்டிங் இருக்கிறது எல்லாமே ஈவன் நம்பர். ஸோ இந்த 3 ரோஸை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும், 2, 4, 6. ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டைஸ் ஈவன் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைஸ் ஈவன் நம்பர்னா என்னது, 2, 4, 6. அப்போ இந்த 3 ரோஸ் ஃபுல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ இதுதான் நம்ம ஏ வேல்யூஸாக எடுத்துக்க போகிறோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைஸ் ஈவனாக இருக்க எல்லா நம்பர்ஸையும் எழுதிட்டேன். நம்பர் ஆஃப் ஏ நம்ம கண்டுபிடிக்கணும்ல, இந்த ஃபுல் வேல்யூஸையும் நமக்கு கவுண்ட் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6. 6 இருக்கு, 3 ரோஸ் இருக்கு. 6 3s are நமக்கு 18. அப்போ probability of A equal to number of A by number of S. So probability of A நமக்கு 18/36 தெரியும். So இது ரெண்டுமே நமக்கு 3 டேபிளில் வருமா, 3 டேபிளில் 18 6 times, 1 3 is 3, 2 3s are 6, 1 6 is 6, 2 6 are 12. So P of A equal to 1/2. அடுத்து நம்ம B தான் எடுத்துக்கணும், டோட்டல் ஆஃப் ஃபேஸ் சம் ஆஃப் 8. ஸோ அப்போ அடுத்து B நாம தான் எடுத்துக்கணும். லெட் கேபிட்டல் B be a டோட்டல் ஃபேஸ் சம் 8. ஸோ இதான் நம்மளோட B வேல்யூஸ் நமக்கு தெரியும். ஆட் பண்ணால் நமக்கு 8 வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது ஃபுல்லாக நம்ம Bயில் எழுத போகிறோம். ஸோ அதெல்லாம் நம்மளோட டைஸ் செட்குள்ளே பார்க்கலாம் இப்போ. ஸோ இதான் நம்ம டைஸ் செட்டு. இதில் எதெல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு 8 வரும்னு பாருங்க. ஸோ இது ஃபுல்லாகவே அப் டு 1,6 வரைக்கும் ஆட் பண்ணால் 7 தான் வரும். அப்போ இதில் பாருங்க, இது 6 வரும், 5,2 7. அப்போ 8ன்றது 2,6 வரும். அடுத்து 5,3 8 வரும். அதோட 4,4 8 வரும். 5,3 8 வரும். அதுக்கப்புறம் நமக்கு 6,2 இல்லை, 6,2 நமக்கு 8 வரும். இதுவும் 8 வரும். இது மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும்னா வேல்யூஸு 8ன்னு ஒரு ஆட் பண்ணால் 2,6 3,5 4,4 5,3 6,2. ஸோ மற்றதெல்லாம் இதோட அதிகமான வேல்யூஸ் வரும், இல்லைன்னா கம்மியாக தான் வரும். நமக்கு சம் ஆஃப் 8 மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 5 வேல்யூஸ் மட்டும் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் பியோட வேல்யூஸ் இந்த 5 வேல்யூஸும் எழுதிட்டேன். அப்போ நம்பர் ஆஃப் பி வேல்யூ நமக்கு எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க, 5 தான் இருக்கு. பி ஆஃப் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பி பை நம்பர் ஆஃப் எஸ், 5/36. 5 36 ஒரே டேபிளில் வராது. ஸோ அதெல்லாம் அப்படியே வச்சுக்க வேண்டியதுதான். ஸோ இப்போ நமக்கு கொஷினில் 8.3க்கு 8.4க்கு என்ன டிஃப்ரென்ஸ் நான் சொல்கிறேன்னு இப்போ சொல்கிறேன் பாருங்க. 8.3க்கு நமக்கு இந்த 2 ஃபார்முலாஸ் மட்டும் தான் ப்ராபபிலிட்டி. ஆனால் 8.4ல் நமக்கு என்ன இருக்குன்னா, P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. 2 elements கொடுத்தாலே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த ஃபார்முலாவை கன்ஃபார்மாக யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ நமக்கு என்னென்ன தேவைன்னு சொன்னேன், P of A, P of B,
P of A intersection B. So P of A கண்டுபிடிச்சிட்டோம், P of B கண்டுபிடிச்சிட்டோம். P of A intersection B என்னது? A க்கு B க்கு காமனா இருக்கணும். ஸோ நான் அதை ஃப்ரண்ட்லேயே எழுதணும்னு நினச்சேன், ஃபார்முலாக்கு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டெப்ஸ்க்கு அப்புறம் இங்கே எழுதிக்கோங்க. P of A intersection B கண்டுபிடிக்கணும். ஸோ P of A intersection B கண்டுபிடிக்கணும்னா ஏலையும் பிலையும் என்ன நம்பரில் காமனாக இருக்கணும்னு பார்க்கணும். ஸோ இப்போ நான் ரெண்டுத்தையுமே காட்டுறேன். ஸோ இது நம்ம P of A கண்டுபிடிச்சது. நெக்ஸ்ட் இது நம்ம P of B கண்டுபிடிச்சது. இது ரெண்டுத்துலையும் எந்த வேல்யூ காமனாக இருக்குன்னு மட்டும் நான் காமிக்கிறேன். 2,6 4,4 6,2 இதே வேல்யூஸ் காமனாக எதில் இருக்குன்னா P of Aல இருக்கு. 2,6 4,4 6,2 இந்த வேல்யூஸ் தவிர வேறு எதுவுமே காமனாக இல்லை. ஸோ அப்போ அதை மட்டும் தான் நான் என்ன எழுதிப்பேன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் நம்பர் ஆஃப் A இன்டர்செக்ஷன் Bக்கு எழுதணும். ஸோ இதையும் முதல்ல நம்பர் ஆஃப் எழுதணும். நம்பர் ஆஃப் A இன்டர்செக்ஷன் B ஈக்குவல் டு, அப்போ இதுக்கும் நம்ம A இன்டர்செக்ஷன் B கண்டுபிடிச்சது எழுதணும்ல. A இன்டர்செக்ஷன் Bக்கு என்ன வந்துச்சு வேல்யூஸ்? அது 3 வேல்யூஸ் தான். 2,6 4,4 6,2 இந்த 3 வேல்யூஸை கண்டுபிடிச்சாச்சு. அப்போ கவுண்ட் பண்ணால் நமக்கு 3 வரும். 3/36. நீங்கள் கேன்சல் பண்ண தேவையில்லை. நான் ஃபஸ்ட்டு ஒன்னே கேன்சல் பண்ணல. ஏன் கேன்சல் பண்ண தேவையில்லைனா டினாமினேட்டர் ஈக்குவலாக இருந்தால் ப்ராப்ளம் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒன்னையும் நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க, தேவையில்லை. P of A ஈக்குவல் டு 18/36. கேன்சல் பண்ணாலும் தப்பு இல்லை, ஆனால் நம்ம பை வேல்யூ ஈக்குவலாக இருந்ததுன்னா ஈஸியாக கேல்குலேட் பண்ணலாம். அதனால நான் கேன்சல் பண்ண வேணாம்னு சொல்கிறேன். இப்போ எழுதுறோம். P of A நம்ம 18/36 கண்டுபிடிச்சோம். P of B 5/36 கண்டுபிடிச்சோம். மைனஸ் P of A intersection B என்ன கண்டுபிடிச்சோம்? 3/36. ஏன் நான் கேன்சல் பண்ண வேணாம்னு சொன்னேன்னா கேன்சல் பண்ணலாம் கீழே ஒரே மாதிரி இருக்கும். டினாமினேட்டர் ஈக்குவல் மீன்ஸ் ஈஸியாக நம்ம நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கலாம், சப்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 18 + 5 - 3/36. ஸோ 18 + 5 நமக்கு என்ன வரும்? 23. 23ல் 3 நம்ம என்ன பண்ணோம்? சப்ராக்ட் பண்ணோம். சப்ராக்ட் பண்ண நமக்கு என்ன வரும்? 20. 20/36. ஸோ இது ரெண்டுமே நமக்கு 2 டேபிள் வருமா? 10 2s are 20, 1 2 is to balance 1, 8 2s are 16. மறுபடியும் கேன்சல் பண்ணுங்க. 5 2s are 10, 9 2s are 18. ஸோ P of A union B equal to 5/9. ஸோ 8.3க்கும் 8.4க்கும் இதான் டிஃப்ரென்ஸ். 8.3னா ஜஸ்ட் ப்ராபபிலிட்டியோட ஸ்டாப் பண்ணிப்போம். ஆனால் 8.4ன்னு வரும்போது கொஷின்லேயே நமக்கு மொத்தமாக கேட்டுருவாங்க. சப்டிவிஷன்லாம் கொடுக்காம கேட்காம இருந்தாலே அதுவே நமக்கு 8.4 நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாம்பிள் ஸ்பேஸ் எழுதுங்க. 2 டாபிக்ஸ் கொடுத்தாங்கன்னா ஏபின்னு 2 எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 கண்டுபிடிங்க ப்ராபபிலிட்டின்னு. நீங்கள் கேன்சல் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் செகண்ட் கான்செப்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் பின்னு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி இன்டர்செக்ஷன் தேவை, அதையும் நம்ம என்ன பண்ணிக்கணும்? எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். நம்ம ஃபார்ம் பண்ண ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு டினாமினேட்டர் ஈக்குவல் மீன்ஸ் ஈஸியாக இருக்கும் நியூமரேட்டர் கால்குலேட் பண்ணுறதுக்கு. ஸோ கால்குலேட் பண்ணிவிட்டு வேல்யூஸை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சரை கொண்டு வாங்க. ஸோ ஹோம்ஒர்க் ப்ராப்ளமா நீங்கள் யூனிட் ப்ராப்ளமில் 8th ப்ராப்ளம் இருக்குது. இதே மாதிரி தான். இஃப் 2 dice are rolled, then probability of getting the products of face value is 6. ஸோ மல்டிபிள் பண்ணால் ப்ராடக்ட் ஆஃப் ஃபேஸ் வேல்யூ இஸ் 6. மல்டிபிள் பண்ணால் 6 வரணும். அடுத்து பாருங்க, ஆர் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஃபேஸ் வேல்யூ 5. சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன வரணும்? 5ன்னு வரணும். இந்த 2 வேல்யூஸையும் கண்டுபிடிங்க. நடுவில் ஆர் கொடுத்துருக்காங்க 2 வேல்யூஸ்க்கும். இங்கே சப்டிவிஷன் 1 2லாம் கொடுக்கல. அப்போ கன்ஃபார்மாக எந்த மெத்தட் யூஸ் பண்ணும்? 8.4 மெத்தடில் ஃபார்முலா மெத்தட் தான் யூஸ் பண்ணும். ஏன்னு ப்ராடக்ட் ஆஃப் ஃபேஸ் வேல்யூ 6 எடுத்துக்கோங்க. பின்னு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஃபேஸ் வேல்யூ இஸ் 5. டிஃப்ரென்ஸ் மீன்ஸ் சப்ராக்ட், மைனஸ் பண்ணால் 5ன்னு வரதான் எடுத்துக்கணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஹோம்ஒர்க்காக கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க.